வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 26 ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. தலைப்புச் செய்திகள். நல்ல இறுதி வரை வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் புரிந்து தெளிந்தறிந்து விலகி பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தலைப்புச் செய்தி. தென்மேற்கு பருவமழை போல வெப்பசலன மழைப்பொழிவு கேரளாவில் தொடங்கப் போகிறது. கோடை மழை படிப்படியாக தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களுக்கும், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய 28, 29ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வட உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும், பெரும்பாலான மாவட்டங்களுக்கும் 1ஆம் தேதி மேலும் கூடுதல் பரப்பிலையும், 2ஆம் தேதி அதை விட சற்று கூடுதல் பரப்பிலையும் ஒதுக்கி மழைப்பொழிவை கொடுக்கும். 3ஆம் தேதி நன்றாக பரவலாகிவிடும், ஒதுக்குதல் இருக்கும். 4ஆம் தேதி ஒதுக்குதல் மிக மிக குறைந்து நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். அக்னி நட்சத்திரம் தொடங்கக்கூடிய ஏப்ரல் 4ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு பரவலாகி இருக்கிறது. அப்படியே மாத இறுதி வரைக்கும் அந்த மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும். இப்பொழுதைக்கு உங்களை நிறைய குழப்பம் தகவல்கள் வந்து கொண்டே இருக்குது. எனக்கு கைபேசி அழைப்பு நிறைய வந்து கொண்டே இருக்குது. இன்றைக்கெல்லாம் எங்கேருந்து கைபேசி அழைப்புன்னு பார்த்தீங்கன்னா, வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களிலிருந்து கைபேசி அழைப்புகள் நிறைய வந்தது. சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெப்பம் உயரப்போகிறதாமே, வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கு வெப்பம் உயரப்போகிறதாமே, மேற்கு மாவட்டங்களில் மழை தொடங்க போகிறது என்கிறீர்கள், வெப்பம் எப்பொழுது குறையும் என்றும், மழை எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் பல வினாக்களை நிறைய பேர் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள். இதற்காக விரிவாக தெளிவாக இந்த அறிக்கையில் சொல்ல இருக்கிறேன். தெளிந்து புரிந்து விலக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது தென்கிழக்கு தெற்கு திசை காற்று தமிழ்நாட்டின் இலங்கை ஒட்டிய தென்கடலோரம் வழியாக உள்ளே நுழைகிறது. உயரழுத்தமும் வங்கக்கடலோரம், வடகடலோரத்தை ஒட்டி டெல்டாவை ஒட்டி உயரழுத்த காற்று கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்கிறது. அரபிக்கடல் காற்றும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பயணிக்கிறது. ஆக மேற்கு கிழக்கு காற்று சந்திப்பு இருந்தாலும் மேற்கு காற்றோட தொடக்கம் என்பது நள்ளிரவுக்கு பிறகுதான் அமையுது. ஆனால் கிழக்கு காற்று தொடர்ந்து நள்ளிரவு வரை தொடர்கிற காரணத்தினால மேற்கு மாவட்டங்களில் வெப்பம் குவிந்து கொண்டிருக்குது. அதாவது உயரழுத்த காற்று வெப்பத்தால் லேசாகி, அதாவது உயரழுத்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து வறண்ட காற்றாக மேற்கு நோக்கி பயணிப்பதன் காரணமாக பாளையங்கோட்டை, கோவில்பட்டி, மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், கரூர், கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, ஈரோடு மற்றும் சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது. தென்கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றும் வெப்பம் அடைந்து வேலூர் மற்றும் திருத்தணியிலையும் வெப்பத்தை அதிகரித்து கொடுக்கிறது. இருந்தாலும் வெப்பம் கரூர் பரமத்தில் தான் முதலிடத்தை கொடுத்து கொண்டிருக்கு. 105 டிகிரி, 106 டிகிரி என்று. வேறு எங்கும் 106 டிகிரி இல்லை. தொடர்ந்து இந்த வெப்பம் 100 டிகிரிக்கு மேலே இருப்பது மேற்கு மாவட்டங்கள். இந்த வெப்பம் 2 நாளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் கணவாய் பகுதிகளில் குறைய இருக்கிறது. அதாவது பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளிலும், மைசூர் மற்றும் கிருஷ்ணகிரி, நீலகிரி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களிலும், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலும் வெப்பம் குறைய இருக்கிறது 2 நாளிலே. 28ஆம் தேதிக்கு, அதாவது நாளை, இன்றைய விட நாளை வெப்பம் குறையும் மேற்கு மாவட்டத்தில். நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைய விட நாளை வெப்பம் மேற்கு மாவட்டங்களில் குறையும். மேற்கு காற்று கொஞ்சம் உள்ளே வர இருக்கிறது. ஆக இருவேறு காற்று சந்திப்பின் காரணமாக மழை பொழிவும் தொடங்க போகிறது. புரியுதுங்களா? இதுவரைக்கும் மேற்கு காற்று இல்லாமல் இருந்துச்சு, நேரடியாக அரபிக்கடலுக்கு போயிட்டு இருந்துச்சு. இனிமேல் இருவேறு காற்று சந்திப்பு என்பது நடைபெறப் போகிறது. ஆக அரபிக்கடல் காற்றும் வங்கக்கடல் காற்றும் உள்ளே சந்திப்பை ஏற்படுத்தி இடிமழை பொழிவை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், கேரளாவிலும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மேற்கு மாவட்டங்களிலும் 28, 29ஆம் தேதியிலிருந்து மழை தொடங்குது. குறைந்த பரப்பில் தான் முதல்ல தொடங்கும். அது கன்னியாகுமரியிலேருந்து நீலகிரி வரைக்கும் தொடங்குது. 28, 29 முதல்ல வெப்பம் இன்று, அதாவது இன்றைக்கு 100 டிகிரி தொட்டிருக்கோம். ஆனால் நாளைக்கு 100 டிகிரி
தெற்கு இருந்தாலும் நாளைய மறுநாள் செவ்வாய்க்கிழமை 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு வந்துடும். கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி எல்லாம் 100 டிகிரிக்கு கீழ் குறைஞ்சிரும். இப்போ 100 டிகிரி இருக்குது, 100 டிகிரிக்கு மேலே போனது 100 டிகிரி வந்திருக்கு, 100 டிகிரிக்கு கீழே குறைஞ்சிரும். இப்படி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கணவாய் பகுதிகளில் குறைஞ்சி அங்கிருந்து மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கு காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி இடிமழை பொழிவை தொடக்க பகுதி 28, 29ஆம் தேதி. 30ஆம் தேதி பரப்பில் கூடும், நல்லாவே குறைஞ்சிரும். அப்போ எல்லாம் 96.8 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக குறைஞ்சிரும் மேற்கே. ஆனால் கரூர், ஈரோடு, சேலம் உடனடியாக குறையாது. ஆனால் ரொம்ப அதிகமாகவும் போயிடாது. 100, 101, 102 டிகிரிக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். எங்கே? கரூர், ஈரோடு, அந்த அரவக்குறிச்சி மற்றும் மதுரை, அப்படியே கோவில்பட்டி, பாளையங்கோட்டை, விருதுநகர், அப்படியே சேலம், நாமக்கல், வேலூர். சென்னை கிடையாது. கிழக்கு காற்று மேற்கு காற்று சந்திப்பு உள்ளே கொண்டு வந்து வெப்பத்தை குறிக்காது. அதாவது மேற்கிருந்தும் வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்த காற்று அனலை கொடுக்கிறது, கிழக்கிலிருந்தும் வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து அனலை கொடுக்கிறது. உள்ளே தான் அனல் அதிகமாக இருக்கும், மேற்கையும் கிழக்கையும் குறைவாக இருக்கும். மேற்கே மழைப்பொழிவு தொடங்க போகுது. 28, 29 தொடக்கம் 30 மற்றும் 1ஆம் தேதி பரவலாகிவிடும். 2ஆம் தேதி 3ஆம் தேதி மேலும் பரவலாகிவிடும். கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் தொடங்கிடும். அப்போ கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் கர்நாடகாவிலையும் வெப்பம் நன்றாகவே தணிந்து விடும். 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள், ஈரோடு மாவட்ட பகுதி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் அப்படியே கொடைக்கானல் மலைப்பகுதி, வால்பாறை பகுதி, நீலகிரி மாவட்ட பகுதி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் விருதுநகர் மேற்கு பகுதி மற்றும் தேனி, மதுரை மாவட்ட மேற்கு பகுதி, இங்கெல்லாம் வரக்கூடிய 2, 3 தேதிகளில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கிடும். அதே நேரத்தில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் தொடங்கும் மழை ஊத்தங்கரை, கல்வராயன் மலை, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், பொம்மிடி போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு எட்டும். ஆக பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி, அரூர் மற்றும் கல்வராயன் மலைப்பொழிவு பகுதிகள், ஆத்தூர், சின்னச்சேலம் போன்ற பகுதிகள் வரைக்கும் 4ஆம் தேதி தொடங்கிடும். 4ஆம் தேதி திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, திருச்சி வடக்கு, திருச்சி மற்றும் கரூர், நாமக்கல், சேலம் போன்ற பகுதிகளுக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மிக மெல்ல 5, 6, 7 தேதிகளில் கிழக்கு கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் வரும். ஆனால் கிழக்கு கடலோரம் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும். சென்னை மற்றும் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் மயிலாடுதுறை, கடலூர் போன்ற மாவட்டங்களில் வெப்பம் அதிகரிக்கும் என்ற அச்ச உணர்வு மக்களிடம் இருக்கிறது. அச்சப்பட வேண்டாம். பொதுவாக வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு உருவானால் உள் தமிழ்நாட்டின் காற்றை கடலோர மாவட்டங்கள் நோக்கி ஈர்க்கும். அதாவது ரமணன் சார் இருந்தப்பெல்லாம் சொல்லிங்க, காற்றில் உள்ள ஈரப்பதம் உறிஞ்சப்படுகிறது. அப்படி உள்ளே இருந்து வரக்கூடிய காற்றில் உள்ள வெப்பத்தால் காற்றில் உள்ள ஈரப்பதம் லேசாகி மேலெழுந்து வறண்ட காற்றாக கடலோரம் வரும் பொழுது வெப்பம் அதிகரித்து காணப்படும். ஆனால் மே மாதம் முதல் மற்றும் 2வது வாரத்தில் உருவாக போகிற காற்று சுழற்சி தாழ்வு நிலை அரபிக்கடலில் ஒன்று இருக்கும், வங்கக்கடலில் ஒன்று இருக்கும். அதனால உள்பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று, அதாவது அரபிக்கடல் காற்று வங்கக்கடலுக்கு வந்தால் தான் அனல் காற்றாக வரும். ஆனால் உள்ளிருந்து வரக்கூடிய காற்று கொஞ்சம் குறைவான வெப்பத்தை தான் கொடுக்கும். அது இல்லாமல் தெற்கு தென்கிழக்கு திசை காற்றும் உள்ள நுழையும். அதனால உடனடியாக கடலோர மாவட்டங்களுக்கு வெப்பத்தை உயர்த்தும் என்ற அச்சம் வேண்டாம். இப்பொழுது இருக்கக்கூடிய வெப்பநிலையே மே மாதம் 15ஆம் தேதி வரை தொடரும். அதாவது 33 டிகிரி 34 டிகிரி செல்சியஸ், 33, 34, 35 டிகிரி செல்சியஸ் தான். நல்லா பாருங்கள், 37 டிகிரினாக்க 98.6, 38ன்னா 100 டிகிரி. அந்த இதெல்லாம் வரவே வராது. தொடர்ந்து இப்போ எங்கே வெப்பம் மேற்கு மாவட்டங்களில் வெப்பம் குறைய போகுது, கடலோர மாவட்டங்களில் இப்போ இருக்கிற வெப்பம் தான் இருக்கும். உள் மாவட்டங்களில் கொஞ்சம் குறைய இருக்கிறது, ஆனால் ரொம்ப குறையாது. 101, 102 இருக்கும். எங்கே? கரூர், ஈரோடு, அப்படியே நாமக்கல், சேலம், வேலூர், திருப்பத்தூர், மதுரை இதெல்லாம். இருந்தாலும் மழை பெய்ய போகிறது 4ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ வெப்பம் குறைந்து புழுக்கம் நிலவும். புரியுதுங்களா? ஆக வெப்ப அலை, வெப்ப அச்சத்தை போக்கிவிட்டு மழை வரப்போகிறது என்கின்ற ஒரு நம்பிக்கையுடன் இருங்கள். அவ்வளோதான் சொல்லலாம். புரியுதுங்களா? அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைனா முதல் வாரம் மற்றும் 2வது வாரத்தில் கிடைக்க போகுது. ஆனால் கடலோரம் விட உள்ளே மேற்கே போக போக தான் வெப்பம் கூடுதலாக இருக்கும், மழை கூடுதலாக இருக்கும். காரணம் என்னென்னா, இலங்கை மற்றும் தென்கடலோரம் வழியாக டெல்டா வழியாக உள்ளே நுழையக்கூடிய தெற்கு திசை காற்றும்
மேற்கு திசை காற்றும் உள்ளே சந்திப்பு மேற்கே சந்தித்து தான் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகுது. கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மற்றும் உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். கடலோரம் கிழக்கு திசை காற்றோட வேகம் குறையும் பொழுது நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் அது 4ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்க தொடங்கும். 2ஆம் தேதி 3ஆம் தேதியிலிருந்து எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதி கிடைக்கும். 4ஆம் தேதி 5ஆம் தேதி வாக்கில் டெல்டா உள்ளிட்ட டெல்டாவின் உள்பகுதிகளுக்கெல்லாம் கிடைக்க தொடங்கும். ஆனால் மேற்கே வடக்கு உள்ளே, அதாவது கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கிறது 2வது 3வது வாரங்களில். தொடர்ந்து மே மாதத்தில் 4வது வாரத்திலையும் மழைப்பொழிவை கொடுக்கும். முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழைன்னு சொல்லியிருக்கிறோம். தென்மேற்கு பருவமழை நிகழ்வுகள் அடுத்தடுத்து அரபிக்கடலை உருவாகி சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும், அணைகளை நிரப்பும். ஆக மழை பற்றாக்குறை ஏற்படும் என்ற அச்சம் வேண்டவே வேண்டாம். கண்டிப்பாக அரபிக்கடலில் நிகழ்வு உருவாகும், வங்கக்கடலில் நிகழ்வு உருவாகும். வங்கக்கடல் வெப்ப உயர்வு காரணமாக நீராவி காற்று நீராவியை கொண்டு வந்து ஏற்றும். கேரளாவிலே மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக வெப்பம் இருந்தாலும் கோடையில் இந்த வெப்பத்திற்கு குறைவாக எப்படி கொடுக்கும் யோசித்து பார்க்க வேண்டும். ஆக கோடை என்றால் இந்த 102, 104 டிகிரி, 105 டிகிரி வெப்பம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் கடலோரத்தில் அந்த அளவுக்கு வெப்பம் இன்னும் 100ஐயே தொடலை. அச்சப்பட வேண்டாம். உடனடியாக 100 தொடுவதற்கும் வாய்ப்பில்லை. மே 15ஆம் தேதி வரைக்கும் இந்த வெப்பம்தான். ஒருவேளை வங்கக்கடலில் நிகழ்வு உருவாகும் பொழுது அரபிக்கடல் நிகழ்வு செயலிழந்தால், அரபிக்கடல் பக்கத்திலிருந்து காற்று வங்கக்கடல் வரும்பொழுது ஒரு சில நாட்கள் வெப்பத்தை உயர்த்தும். இருந்தாலும் அந்த நிகழ்வு செயலிழந்து மழைப்பொழிவை கொடுப்பதற்கும் சாதகம் இருக்குது. ஏதாவது ஒரு 2-3 நாள் வெப்பத்தை கூட்டலாம். அது மே மத்தியில் கிழக்கு கடலோரத்துக்கு வெப்ப உயர்வுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது தொடர்ந்து எல்லா நாளும் இருக்காது, ஒரு சில நாட்கள் இருக்கும். அந்த நிகழ்வே செயலிழந்து மழைப்பொழிவை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆகவே மழையும் இருக்கிறது கடலோர மாவட்டங்களுக்கு கொஞ்சம் தாமதமடையும் பலத்த மழையெல்லாம். ஆனால் மேற்கு மாவட்டங்களுக்கு உடனடியாக கிடைக்கப் போகிறது மழை. வெப்பம் குறைய போகிறது. கடலோரம் இதே வெப்பம் தொடரும். உள் மாவட்டங்கள் வெப்பம் உயர்ந்திருந்தாலும் மழைப்பொழிவும் கொடுக்க போகிறது. புழுக்கத்தை கூடுதலாகும் என்பதை உயர்ந்து கொள்ள வேண்டும். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். புரியாவிட்டால் மீண்டும் ஒரு முறை கேட்டு பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன். புரியாவிட்டால் திரும்ப கேட்டு பயன்பெற வேண்டும். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறிந்து புரிந்து வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிந்து கோடை மழை ஒதுக்குதல்தான் இருக்கும் என்பதையும், வரக்கூடிய நாட்களில் ஒதுக்கி கொடுக்கும் மழை உங்களுக்கும் கொடுக்கும் என்பதையும், மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் பாலக்காட்டு கணவாய்க்கெல்லாம் முதல் மற்றும் 2வது வாரத்தில் நல்ல மழை இருக்குது. முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை. இதையெல்லாம் புரிந்து உணர்ந்து செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.